Dear children, today we are going to see 11th Accountancy, Unit 3, Chapter Accounting Equation. Okay. So, before getting to the sum, first we have to identify what are the what are the accounts involved in each and every transactions. Means you can usually do the sums fastly. Okay. So, first I will explain to you for each and every transaction what are the accounts involved. Okay, then afterwards we can move to the sum. Yes, then first one, Selvi started business with cash rupees 2 lakh. So Selvi enna panta business she provide capital into the business for rupees cash எவ்வளவு 2 lakhs கொண்டு வந்திருக்கா. அப்போ such cash comes into the business. The businessலேருந்து கேஷ் உள்ளே வந்திருக்கு. அப்போ எத்தனை அக்கௌண்ட் உள்ளே இன்வால்வ் ஆகிருக்கு? கேஷ் உள்ளே வந்திருக்கு. யார் கொண்டு வந்திருக்கா? செல்வி கொண்டு வந்திருக்காங்க. அப்போ கேஷும் கேபிட்டல் அக்கௌண்ட் 2 accounts ஆர் இன்வால்வ்டு இன் திஸ் டிரான்சாக்ஷன். அப்போ செல்வி கேஷ் கொண்டு வந்திருக்கா. அந்த கொண்டு வந்த கேஷ்க்கு நேம் என்ன அப்படின்னா கேபிட்டல், அப்படி இந்த ஃபார்ம் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ திஸ் சச் கேஷ் கம்ஸ் இன் டு த பிஸ்னஸ். ஸோ அது பிஸ்னஸுக்கு உள்ளே வந்ததுனால அது அசட் அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரம் த பிஸ்னஸ் ஆர் இன் எ பொசிஷன் டு ரீபே திஸ் கேபிட்டல் டு செல்வி. செல்விக்கு அந்த ஓனர் தான் அந்த செல்வி. ஸோ அந்த கேபிட்டலை யாருக்கு திருப்பி தரணும்? அந்த கேஷை வந்து ஓனருக்கு திருப்பி தரணும். அப்போ த பிஸ்னஸ் ஆர் இன் எ லயபிலிட்டி டு பே த அமௌண்ட் டு த செல்வி இன் த ஃபார்ம் ஆஃப் கேஷ். ஸோ அப்போ கொடுக்க வேண்டிய பொறுப்பு பிஸ்னஸ்க்கு இருக்கிறதுனால, செல்விக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு பிஸ்னஸ்க்கு இருக்கிறதுனால இட் இஸ் த லயபிலிட்டி ஃபார் த பிஸ்னஸ். அப்போ வாட் ஆர் த 2 accounts இன்வால்வ்ட்? கேஷு, கேபிட்டல். ஓகே, ஸோ கேஷ் உள்ளே வந்ததுனால பிஸ்னஸ் என்ன பண்ணோம்னா சிம்பிள் வந்து ப்ளஸ் 2 lakhs அப்படின்னு கொண்டு. அதே நேரம் பிஸ்னஸ் ஆர் இன் எ லயபிலிட்டி டு பே த செல்வி நோ. ஸோ அப்போனா யூ ஹவ் டு ரைட் திஸ் அமௌண்ட் இன் த கேபிட்டல் in the form of what? Capital. So அதனால you have to write plus 2 lakhs. So normally we are in the last class we are know account equation means assets equal to capital plus liabilities. Like that first you have to find out the 2 accounts, then how we are going to apply this amount in this capital in this accounting equation we are going to see now. First identify the 2 accounts itself. Okay, moreover it comes into the business. No, அப்போ பிஸ்னஸ்க்கு கேஷ் இன்க்ரீஸ் ஆக யார் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணுவா? ஓனர் தான் ப்ரொவைட் பண்ணுவார். அப்போ அவரோட கேபிட்டலும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, எப்பயுமே அசட்ஸும் கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி ரெண்டையும் ஆட் பண்ணால் அந்த டோட்டலும் அசட்டும் எப்பவுமே என்னவாக இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கும். ஸோ அசட்டில் ஒன்று ரெக்கார்ட் பண்ணினா கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டியும் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அதுதான். அப்போ ரெண்டு சைடுமே அமௌண்ட் என்னவாக இருக்கணும்னா ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் சி பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃபார் கேஷ் rupees 20,000. ஸோ பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, ஏற்கனவே செல்வி 2 lakhs கேபிட்டல் போட்டிருக்கா. அந்த பணத்தை வச்சு பிஸ்னஸ் என்ன பண்ணியிருக்கு? பொருள் வாங்கியிருக்கு, பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு. ஃபார் கேஷ் அப்படின்னு என்ன அர்த்தம்? குட்ஸை வாங்கிட்டு பதிலுக்கு என்ன கொடுத்துருச்சு? கேஷ் வந்து பிஸ்னஸ் கொடுத்துருச்சு. அப்போ இங்கே என்ன பார்க்கணும்? என்ன உள்ளே வந்திருக்கு? 2 அக்கௌண்ட் இன்வால்வ். என்ன உள்ளே வந்திருக்கு பிஸ்னஸ்க்குள்ளே? வாட் இஸ் கோஸ் அவுட் ஃப்ரம் த பிஸ்னஸ் பார்க்கணும். அப்போ பர்ச்சேஸ் பண்ண என்ன உள்ளே வரும்? குட்ஸு உள்ளே வரும். என்ன வெளியே போகும்? கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கு. அப்போ கேஷ் வெளியே போகும். அப்போ குட்ஸு உள்ளே வந்தால் ப்ளஸ் போடணும், வெளியே போச்சுன்னா கேஷ் வெளியே போச்சுன்னா மைனஸ் போடணும். அப்போ குட்ஸுக்கு நேராக நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா குட்ஸுன்னு போடக்கூடாது, ஸ்டாக்குன்னு போடணும் அக்கௌண்ட்டில். அது என்ன போடணும்? ப்ளஸ் 20,000 போடணும். கேஷ் வெளியே போனதுனால மைனஸ் 20,000 அப்படின்னு நம்ம போகணும். ஓகே, பட் ரெண்டுமே அது என்னது? நம்ம அசட்டுன்னு தான் சொல்லலாம். அசட் ஹெட்டிங்குள்ளே வரணும். ஒய்? பிகாஸ் ஏற்கனவே கேபிட்டல் 2 lakhs போட்டிருக்காரு. அந்த 2 lakhsலேருந்து ஒரு 20,000 எடுத்து நம்ம என்ன பண்ணிக்க? பிஸ்னஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க, குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு. அப்போ 2 lakhல 20,000 எடுத்து பிஸ்னஸ் செலவு பண்ணிருச்சு. அப்போ ரிமைனிங் 1,80,000 எங்கே இருக்குது? பிஸ்னஸ்க்குள்ளே இருக்குது. அப்போ இது அசட் ஆர் நாட்? ஸோ கேஷ் வந்து அசட் தானே. ஸோ அதனால் வி ஆர் ரைட் இந்த ஹெட்டிங் கேஷ். அசட் ஹெட்டிங்குள்ளே கேஷ் நம்ம போடணும். இப்போ இங்கே பாரு, எப்பயுமே சொல்லிக்க அசட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் ரெண்டு டோட்டலும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். சில நேரங்களில் அசட்டுக்குள்ளே என்னவாயிருக்கும்? 2 ஈக்குவலைஸ் ஆகும். பாரு, இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, இங்கே என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ் சிம்பிள். அப்போ ரெண்டுமே என்னவாயிருச்சு? ஈக்குவலாக 15 அர்த்தம். ஸோ ஈக்குவலாக கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஆன்சர் மஸ்ட் பிகம் 0. எஸ், த நெக்ஸ்ட்